எல்லாரும் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பஞ்சபாத்திரத்திலையும் சொம்புலையும் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கோங்க. தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இப்படி அகலமான ஒரு தாம்பாளம் எடுத்து வச்சுக்கோங்க. பவித்ரம், கூர்ச்சங்கள், அதாவது 2 விதமான கூர்ச்சம் உண்டு. நீங்கள் எந்த விதமான கூர்ச்சத்தை உபயோகப்படுத்துகிறீங்களோ அந்த கூர்ச்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கட்ட தர்ப்பங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஒரு கிண்ணத்தில் எள்ளும் அக்ஷதையும் கலந்த மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியது. வெத்தலைப்பாக்கு பழம், காயின்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்க வேண்டியது. அதே மாதிரி முக்கியமாக ஆசனபாய் போட்டுண்டு கிழக்கு முகமாக உட்காந்துருக்கணும். கிழக்கு முகம் அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். மேற்கொண்டு தர்ப்பணம் ஆரம்பிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணி ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. தொடச்சுட்டு கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து மோதிர விரலில் போட்டுக்கோங்க. ருத்யாஸ்மஹத்யைர் நமசோபசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேயம் நோ அஸ்து அனுராதானுஹவிஷா வர்தயந்தः சதஞ்சீவேம சரதः சவீராः தீர்காயுஷ்யமஸ்து. 2 கட்ட தர்ப்பங்கள் எடுத்து காலங்கீழே போட்டுக்கோங்க. ஜலம் எடுத்து கையை தொடச்சுட்டு 2 தர்ப்பங்களை எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து கையில் மடக்கிக்கோங்க. கையில் மடக்கிண்டு 2 கைகளாலையும் தலையில் கொட்டிக்கோங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் ஹோஹ், ஓம் ஹுவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ஓம் ஆபஹ ஜ்யோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவः சுவரோம். வலது காதை தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். சங்கல்பம் பண்ணிக்கோங்க. 2 கைகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர प्रीत्यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्री गोविंद गोविंद गोविंद. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये
विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे चतुर्दश्यां पुण्यतिथौ भृगुवासर आश्लेषा नक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्याम् अमावास्यायां पुण्यतिथौ எல்லாரும் பூனல இடம் பண்ணிட்டு அவளுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம பித்ருபிதாமஹ பிரபிதாமஹானாம். எல்லாரும் அம்மா வழியினுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம சபத்னீக மாதாமஹ மாதுः பிதாமஹ மாதுः பிரபிதாமஹானாம் உபயவம்ச பித்ரேணாம் அக்ஷய்ய திருப்த்யர்த்தம். अमावास्य पुण्यकाले मम वर्गद्वय पितॄन् उद्दिश्य दर्शश्राद्धं तिलतर्पण रूपेण अद्य करिष्ये. எல்லாரும் தர்பைய இடது பக்கம் கீழே போட்டுடுங்க. வடக்க போட்டுட்டு பூனலை சரியா போட்டுக்கோங்க. சரியா போட்டுட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. எல்லாரும் தாம்பாளத்தில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட்ட தர்பங்களை போட்டுக்க வேண்டியது. தெற்கு நுனியாக கூர்ச்சம் வச்சுக்கணும். அதாவது இப்போ நான் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்துகிறவா கூர்ச்சத்தினுடைய நுனி, அதாவது கூர்ச்சத்தினுடைய நுனி ரைட் சைடில், உங்களுக்கு ரைட் சைடு தெற்கு நுனியாக வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்தக்கூடியவா இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கக்கூடிய இடம் லெஃப்ட் சைடில் வரணும். இந்த நுனி ரைட் சைடில் வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. எல்லாரும் பூனல் இடம் பண்ணிட்டு ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்க. ஏத பிதரஹ சோம்யாசஹ கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்விணீபிஹி தத்தாஸ்மப்யம் திரவிணேஹ பத்ரம் ரயிஞ்சனஹ சர்வவீரம் நியச்சத உஷந்தஸ்த்வா நிதீமஹி உஷந்தஹ சமிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ரேன் ஹவிஷே அத்தவே. ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சொல்லுங்க. அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ரேன் அவாஹயாமி. அந்த எள்ள கூர்ச்சத்தினுடைய மேலே போட்டுடுங்க. ரெண்டு கட்ட தர்பங்களை எடுத்து அந்த கூர்ச்சத்து மேலே வைங்கோ. வர்க்கத்வய பித்ரேணாம் இதமாசனம். மறுபடியும் ரெண்டு எள்ள எடுத்து அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுடுங்க. சகலாராதனை சுவர்ச்சிதம். அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிண்டு அப்பாவனுடைய பேர் சொல்லிக்கணும் முதல்ல. ரெண்டாவதாக கோத்திரம் சொல்லிட்டு தாத்தாவனுடைய பேர் சொல்லிக்கணும். மூணாவதாக கோத்திரம் சொல்லிட்டு கொள்ளு தாத்தாவனுடைய பேர் சொல்லிக்கணும். இந்த மாதிரி பித்ருவர்க்கத்தில் 6 ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் அம்மாவனுடைய வழி 6 ஜென்ரேஷன்,
12 ஜென்ரேஷன்களுக்கு தர்ப்பணம். நான் கோத்ரானு சர்மனஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நீங்க உங்களுடைய கோத்திரத்தையும் யாருக்கு தர்ப்பணம் பண்றீங்களோ அவளுடைய பேரை சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் எள்ளு எடுத்துக்கோங்க, சொல்லிக்கோங்க. கோத்ரானு சர்மனஹா வசுரூபான் பித்ரீன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹா வசுரூபான் பித்ரீன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹா வசுரூபான் பித்ரீன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு தாத்தா பேரு சொல்லிக்கோங்க. கோத்ரான் சர்மணஹா ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன்ல இருக்கிறவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா அம்மா இல்லாதவர்கள் கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவனுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அதாவது அப்பாவினுடைய அம்மா, அப்பா வழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கணும். கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா மூணாவது ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன் பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ அம்மா இருக்கிறவர்கள் கோத்திரம் சொல்லிக்கணும், பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அப்பா வழியில வரக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அம்மா இருக்கிறவர்கள் மாத்திரம் பண்ண வேண்டியது சொல்லிங்க. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ
नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய கொள்ளுப்பாட்டி அவளுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा நமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்தபடியா அம்மா வழியினுடைய கோத்திரம் சொல்லிக்கணும். அம்மா வழி தாத்தாவனுடைய பேரை சொல்லிக்கணும். சொல்லிக்கோங்க எல்லாரும். கோத்ரான் சர்மணः வசுரூபான் மாதாமகான் स्वधा நமஸ்தர்ப்பயாமி. गोत्रान् शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि. ரெண்டாவது गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜெனரேஷன் இருக்கக்கூடிய தாத்தா பேரை சொல்லிக்கோங்க. கோத்ரான் शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि. அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு அம்மா வழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि. கோத்திரம் சொல்லிட்டு அடுத்த ஜெனரேஷன் இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा நமஸ்தர்ப்பயாமி. மூணாவதாக கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. गोत्राः नाम्नीः आदित्यरूपाः
मातुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। ज्ञाता ज्ञात वर्गद्वयपितॄन् स्वधा नमस्तर्पयामि। ज्ञाता ज्ञात वर्गद्वयपितॄन् स्वधा नमस्तर्पयामि। ज्ञाता ज्ञात वर्गद्वयपितॄन् स्वधा नमस्तर्पयामि। ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिसृतं स्वधास्थ तर्पयत मे वर्गद्वयपितॄन् तृप्यत तृप्यत तृप्यत। எல்லா ஜலத்தையும் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுட்டு பூனலை எல்லாரும் சரியா போட்டுக்கோங்க. அடுத்தபடியாக பிரதட்சிண நமஸ்காரம். வெள்ளை எழுந்துண்டு நின்ன இடத்தையே 3 பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணிண்டே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சொல்லிக்கோங்க. தேவதாभ्यः பித்ருभ्यश्च महायोगिभ्यः एव च नमस्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः। ईशानः पितृरूपेण महादेवः महेश्वरः प्रीयतां भगवान् ईशः परमात्मा सदाशिवः। எல்லாரும் பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரத்தை பண்ணிட்டு மெதுவா உட்கார்ந்துட்டு பூனலை மறுபடியும் இடம் பண்ணிக்கோங்க. இடம் பண்ணிட்டு 2 எள்ள கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க எல்லாரும், வர்கத்வய பித்ருभ्यो நமஹ. அந்த எள்ள கூர்ச்சத்து மேல மரிச்சா மாதிரி போட்டுடுங்க. மறுபடியும் 2 எள்ள கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, ஏத பிதரஹ சோம்யாசஹ கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்விணீபிஹி दत्तास्मभ्यं द्रविणेह भद्रं रयिञ्चनः सर्ववीरं नियच्छत उशन्तस्त्वा निधीमहि उशन्तः समिधीमहि उशन् उशत आवह पितॄन् हविषे अत्तवे अस्मात् कूर्चात् वर्गद्वयपितॄन् यथास्थानं प्रतिष्ठापयामि. 2 எள்ள இந்த கூர்ச்சத்தை மேல போட்டுடுங்க. தாம்பாளத்தை இருந்து அந்த கூர்ச்சத்தை கட்ட பிரிச்சு கையில எடுத்துக்கோங்க. பாக்கி தர்ப்பங்கள் எல்லாத்தையும் தாம்பாளத்துல இருந்து எடுத்துக்கோங்க. எள்ளு மிச்சம் இருந்ததுன்னா அந்த எள்ளு எல்லாத்தையும் கையில போட்டுக்கோங்க. பஞ்சபாத்திரம் நிறைய ஜலம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஏஷான்ன மாதா न पिता न बंधु नान्यगोत्रिणः ते सर्वे तृप्तिमायान्तु मयोत्सृष्टैः कुशोदकैः. எல்லா ஜலத்தையும் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணிடுங்க. திருப்யத திருப்யத திருப்யதா. தர்பைகளை தாம்பாளத்திலேயே மறுபடியும் போட்டுடுங்க. கைகளில் எள்ளு ஒட்டின்னு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க தாம்பாளத்தினுடைய ஜலத்துல நினைச்சி எடுங்கோ. எள்ளு தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜலம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சுத்தமான ஜலத்தினால கையை அலமிண்டு பூனலை சரியா போட்டுக்கோங்க. பவித்திரத்தை எடுத்து வலது காதுல வச்சுக்கோங்க. ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ. अच्युताय नमः अनंताय नमः गोविंदाय नमः. जलम எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதன त्रिविक्रमा वामना श्रीधरा ऋषिकेश पद्मनाभा दामोदरा. காதிலிருந்து மறுபடியும் பவித்திரத்தை எடுத்து கையில போட்டுக்கோங்க.
வெத்தலைப்பாக்கு பழம் கையில் எடுத்துட்டு ஒரு உத்தரணி ஜலம் எடுத்துக்கோங்க. அதில் தட்சிணையை வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அதாந்திம் பிரயச்சமே அனுஷ்டித கர்மபல சாத்குண்யார்த்தம் யத்கிஞ்சித் ஹிரண்யம் பிராமணாய சம்பிரததே. வெத்தலைப்பாக்கு பழம் தட்சிணையோட அப்படியே கீழே வச்சிருங்க. 2 உத்தரணி கையில் ஜலம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. காயேன வாசா மனசா இந்திரியைர்வா புத்தியா ஆத்மனா வா பிரகிருதேஹ ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. 2 உத்தரணி கையில் ஜலம் எடுத்துட்டு கீழே பூமியில் விட்டுடுங்கோ. கையில் போட்டுன்னு இருக்கக்கூடிய பவித்திரத்தை எடுத்து விசர்ஜனம் பண்ணுங்கோ. விசர்ஜனம் பண்ணி வடக்க, அதாவது இடது பக்கம் போட்டுடுங்கோ. போட்டுட்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷ, பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் பிதர்களுடைய ஆசீர்வாதத்தில் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம், நமஸ்காரங்கள்.